Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இந்த மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் மொத்தம் நமக்கு 8 இயல் இருக்குது. இந்த 8 இயல்லையும் குருவினா, சிறுவினா, நெடுவினான்னு இருக்கக்கூடியதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கேள்விகளை நீங்கள் தரோவாக படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய எல்லா சிறுவினாவும், குருவினாவும், நெடுவினாவும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த குருவினா, சிறுவினா, நெடுவினா எது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு இயலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 1 பாருங்கள். இயல் 1ல் ஃபஸ்ட்டு குருவினா. குருவினாவில் முதல் குருவினா, நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. ரெண்டாவது குருவினா, படாம் ஈத்த கெடா நல்லிசை கடா யானை களிமான் பேக. இச்சங்க கவிதையின் அடிகளில் ஓசை நயமிக்க சொற்களையும் அவற்றிற்கான இலக்கண குறிப்புகளையும் எடுத்து எழுதுக. அப்புறம் மூணாவது குருவினா, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இந்த 3 குருவினாவும் முக்கியமானது. அடுத்து சிறுவினாவில் முதல் சிறுவினா, சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. ரெண்டாவது சிறுவினா, செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. இந்த 2 சிறுவினாவும் முக்கியமானது. நெடுவினாவில் முதல் நெடுவினா, கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. இரண்டாவது நெடுவினா, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று, சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அப்புறம் மூணாவது நெடுவினா, தமிழின் சீரிலமை திறம்வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. இந்த 3 நெடுவினாவும் முக்கியமானது. அடுத்ததா இயல் 2. இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் எதுன்றதை பார்க்கலாம். முதலாவதா குருவினாவில் பாருங்க. இந்த முதல் குருவினா, ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத் தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். இதுவும் இந்த 4வது குருவினா இருக்கு பாருங்க. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இந்த 2 குருவினாவும் முக்கியமானது. சிறுவினாவில் இந்த 2வது சிறுவினா, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். 3வது சிறுவினா, மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. அப்புறம் 4வது சிறுவினா, பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. இந்த 3 சிறுவினாவும் முக்கியமானது. நெடுவினாவில் 2வது நெடுவினா, நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லில் வடிக்க. அப்புறம் 3வது நெடுவினா, பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. இவ்வளோதான் இது இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். அடுத்ததா இயல் 3 பாருங்க. முதலாவதா குருவினாவில் முதல் குருவினா, புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. 2வது குருவினா, நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்தியாது. அப்புறம் 3வது குருவினா, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். இந்த 3 குருவினாவும் முக்கியமானது. சிறுவினாவில் முதல் சிறுவினா, பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் எழுதுக. அப்புறம் குகனோடு ஐவராகி வீடனனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. அப்புறம் 4வது சிறுவினா, தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை. 5வது சிறுவினா, சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையை எழுதுக. நெடுவினாவில் 2வது நெடுவினா, பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக.
அப்புறம் 3வது நெடுவினா, உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. இந்த ரெண்டும் நெடுவினாவில் முக்கியமானது. அதே இயல் 3ல் உங்களுக்கு திருக்குறள் கேள்விகள் இருக்கும். திருக்குறள் கேள்விகளில் எல்லா கேள்விகளுமே முக்கியமானது தான். எல்லாத்தையுமே நல்லா தரோவாக படிச்சுக்குங்க. கண்டிப்பாக திருக்குறள் பகுதியிலேருந்து குறுவினாவில் ஒரு கேள்வி, சிறுவினாவில் ஒரு கேள்வி, நெடுவினாவில் ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும். இயல் 3லையும் இயல் 6லையும் திருக்குறள் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், 20 மார்க் கிட்ட உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு மனப்பாட பாடல் வேறு வரும். எல்லாமே சேர்த்து 20 மார்க் வந்து உங்களுக்கு திருக்குறள் பகுதியிலேருந்து மட்டும் கேட்பாங்க. அடுத்ததாக இந்த இயல் 4ல் பார்த்தீங்கன்னா குறுவினாவில் இந்த 4 குறுவினா இருக்குது இல்லையா, இந்த 4 குறுவினாவுமே முக்கியமானது தான். அதனால் 4 குறுவினாவுமே நீங்கள் தரோவாக படிச்சுக்குங்க. சிறுவினாவில் முதல் சிறுவினா, மூன்றான காலம் போல் ஒன்று எவை ஏன் விளக்குக. அப்புறம் 3வது சிறுவினா, மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. நெடுவினாவில் 3வது நெடுவினா, சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியன யாவை. இயல் 4ல் உள்ளது. அடுத்ததா இயல் 5 குறுவினாவில் முதல் குறுவினா, கலிவிழா ஒலிவிழா விளக்கம் தருக. 2வது குறுவினா, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. 3வது குறுவினா, தருமமிகு சென்னையில் கந்தக்கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே தொடருக்கு பதவுரை எழுதுக. சிறுவினா முதல் சிறுவினா, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. 2வது சிறுவினா, ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டும் என கேட்கிறார். 3வது சிறுவினா, பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். நெடுவினாவில் 2வது நெடுவினா, கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன, இது குறித்து உங்கள் கருத்தை விவரிக்க. 3வது நெடுவினா, சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்ட பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அடுத்ததா இயல் 6 குறுவினாவில் முதல் குறுவினா, எண்வகை மெய்ப்பாடுகள் யாவை. 3வது குறுவினா, ஒருமுக எழினி பொறுமுக எழினி குறிப்பு எழுதுக. சிறுவினாவில் முதல் சிறுவினா, நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. 3வது சிறுவினா, திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. நெடுவினாவில் முதல் நெடுவினா, திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அல்லது கலைகளின் சங்கமமா, உங்கள் பார்வையை கட்டுரையாக்குக. 2வது நெடுவினா, மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுதுக. இந்த இயல் 6ல் இருக்கக்கூடிய திருக்குறள் பகுதிகளிலையும் எல்லா கேள்விகளையுமே தரவாக படிச்சுக்கிறங்க. எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் மிஸ் பண்ணிட வேணாம். அடுத்ததா இயல் 7 குறுவினாவில் முதல் குறுவினா, பருவத்தே பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. அப்புறம் 3வது குறுவினா, அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறுவனையாவை. அப்புறம் 4வது குறுவினா, செவியறிவுருவு துறையை விளக்குக. சிறுவினாவில் முதல் சிறுவினா, வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பனவற்றை எழுதுக. 4வது சிறுவினா, யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே உவமையையும் பொருளையும் பொருத்தி விளக்குக. நெடுவினா, சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக. 3வது நெடுவினா, நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அப்புறம் இயல் 8 இயல் 8ல் இந்த குறுவினாவில் வந்து நீங்கள் இந்த 4 குறுவினாவுமே முக்கியமானது தான். மாற்றி மாற்றி நம்ம கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால் 4 குறுவினாவுமே தரவாக படிச்சுக்கிறங்க. சிறுவினாவில் இந்த முதல் சிறுவினா, மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகள் உருவாக்கி தருக. 2 கடையெழு வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயலையும் அட்டவணைப்படுத்துக. இந்த 2 சிறுவினாவும் முக்கியமானது. நெடுவினாவில் இந்த 2வது நெடுவினா, எச்சிய கிருட்டினார் கிறித்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதி வழி நிறுவுக. 3வது நெடுவினா, கோடை மழை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குக. ஸோ இதெல்லாம் வந்து இந்த
முக்கியமான கேள்விகள். ஸோ இதை எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்னா அந்த பப்ளிக் எக்ஸாமில் எல்லா சிறுவினா குருவினா நெடுவினாவும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 90 மதிப்பெண்களுக்கு மேலே உங்களால் தமிழில் வந்து வாங்க முடியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.